புரட்சி கவிதாசன் சார் பீகாரிகள் குறித்து இங்கே அவங்க பானிபூரி வாலான்னு பேசியது எந்த அளவிற்கு அகில இந்திய அளவில் அது பேசுபொருளானது. டெல்லி மீடியாக்களில் இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் அதை ட்விட்டரில் போட்டு தமிழ்நாடுக்கு எதிராக அவர்கள் அதை கண்டித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு நினைவு இருக்குது. ஒரே ஒரு பழைய சம்பவத்தை உங்களுக்கு நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் சார். 2023 பீகாரிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்ட்டு ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டோட வரலாற்றில் இப்படி ஒரு புகார் எழுந்த பிறகு உடனடியாக பீகாரில் இருந்து அமைக்கப்பட்ட IAS அதிகாரிகள் தலைமையிலான குழு இங்கே ஒரு ஆய்வு நடத்தியது. ஆய்வு நடத்திட்டு அப்படியெல்லாம் எதுவும் இங்கே நடக்கலை அப்படின்ட்டு அவங்க கொண்டு போய் அந்த ஸ்டேட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்போது இதை மொத்தமாக இந்த பிரச்சனையை கிளப்பினது யார் அப்படின்னா, சன் ஆஃப் பீகார் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்தின மனிஷ் காஷ்யப் அப்படிங்கிற ஒரு நபர். அந்த நபர் தான் போலியாக வீடியோக்களை உருவாக்கி போலி கட்டு போட்டு தலையில் கட்டு போட்டு நொண்டிட்டு வர மாதிரி இப்படி அத்தனை போலி வீடியோக்களையும் பரப்பிய நபர் மதுரை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டை தமிழ்நாடு அரசாங்கம் பதிவு செய்தது. அவரை கூட்டிகிட்டு ஜெயிலில் அடைச்சாங்க. அவருக்காக வாதாடிய வக்கீல் எந்த பார்ட்டி அப்படின்ட்டு மட்டும் நான் சொல்கிறேன், நான் பேர் சொல்ல விரும்பல, பாரதிய ஜனதா கட்சி. லோயர் கோர்ட்டில் அப்பீர் ஆனது பாரதிய ஜனதா கட்சி, ஹை கோர்ட்டில் அப்பீர் ஆனது பாரதிய ஜனதா கட்சி, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீர் ஆனது பாரதிய ஜனதா கட்சி. அதோட நிற்கல சார். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, RJD பார்ட்டி தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்த நபர் மனிஷ் காஷ்யப். அவரை நீங்கள் என்னைக்கு பார்ட்டியில் சேர்த்துக்கிட்டீங்க தெரியுமா? ஏப்ரல் மாதம் 2024 சார். யார் முன்னால தெரியுங்களா சார்? உங்க பார்ட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய JP நட்டா தலைமையில் அவர் முன்னால தான் ஒரு கட்சியில் சேர்ந்தார். நீங்க இந்த மாநிலத்தில் நடக்காத ஒன்றை அவதூறு கிளப்பி 2 மாநிலத்திற்கு இடையில் பிளவை ஏற்படுத்திய ஒரு நபரை நீங்க மாலை போட்டு வரவேற்று அப்படி ஆற தழுவி அரவணைத்தீர்கள் சார். ஆனால் இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் ஒரு பேச்சு பேசியிருக்காங்க, அது தப்பு தான். ஆனால் அதை இவ்வளவு பூதாகரப்படுத்தக்கூடிய நீங்கள் இதையெல்லாம் மறந்துட்டு அப்படியே எங்களை ரொம்ப சாதாரணமாக மறந்துட்டு போக சொல்றீங்களா? என்ன காரணம்? கேக்குதா சார் உங்களுக்கு? சொல்லுங்களேன் பாப்போம். அதாவது நீங்க மனிஷ் காஷ்யப் சொன்னீங்க. மனிஷ் காஷ்யப் நல்லாவே தெரியுமே, உங்க கட்சியில தானே இருந்தார், இப்பதான் இல்ல போல தெரியுது. இல்ல சார், நீங்க மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட பாக்குறீங்க. பாத்தீங்களா நீங்க எனக்கு நான் நாரதர் வேலை பாக்குறேன்னு சொல்றீங்களே, இது தப்பாச்சே. நான் அப்படி எதையுமே பண்ண மாட்டேன் சார். நான் உங்களுக்கு உங்களுடைய ஞாபகத்துக்கு தேவையான சில விஷயங்களை அப்படி தூண்டி விடுறது மட்டும்தான் சார் என் வேலை. முக்கியமான செய்தியை சொல்றேன். சரி, அதாவது திமுக அரசு கடந்த தேர்தல்ல அவங்க பயன்படுத்திய மிக முக்கியமான ஆயுதங்கள் நீட் எதிர்ப்பு. அந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத நீட்டை ஆதரிச்சு உயர்நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல வழக்காடி ஜெயிச்சு கொடுத்தவங்க நளினி சிதம்பரம். எந்த காங்கிரஸ் கட்சி நீட்டை எதிர்க்கிறதோ அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாண்புமிகு முன்னாள் உள்துறை மந்திரி, முன்னாள் நிதி மந்திரி, காங்கிரஸ் கட்சியினுடைய மிகச்சிறந்த தலைவர்கள், ஆகப்பெரிய தலைவர்கள் முதலமைச்சரில் இருக்கக்கூடிய வேட்டி கட்டிய தமிழன், பச்சை தமிழன், ப. சிதம்பரம் அவங்க துணைவியார். ஆகையினால வழக்காடுவதற்காகவே அவர்களை நீங்க இட்டு கட்டி பேசுவது என்பது தவறு. சரி, பின்னேற்ற கட்சியிலே இணைந்தார் விருப்பம். நீங்க வழக்கறிஞரும் கூட, அதனால நான் கேட்கிறேன், யாருக்காக திருமதி நளினி சிதம்பரம் ஆஜரானார் உங்களுக்கு நினைவு இருக்கா? யாருக்காக ஆஜரானார்? சார், நீட்டை ஆதரித்து சார், அது யாருக்காகன்னு சொல்லுங்க சார். யாருக்காக அவர் கோர்ட்ல அப்பீர் ஆனாங்கன்னு சொல்லுங்களேன் பாப்போம். இல்ல, நான் கேட்கறது இல்ல, நளினி சிதம்பரம் ஆஜரானாங்க ஆகலன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க, அது சொல்றேன். அப்புறம் எந்த தரப்புக்காண்டி வந்தாங்க நான் சொல்றேன். எந்த தரப்புக்காண்டி வந்தாங்க அப்புறம் சொல்றேன். சரி, சொல்லுங்க. அதனால நளினி சிதம்பரம் அவர்கள் வாதாடியதனாலேயே ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய பவுண்டர் டியூட்டி
ஒரு கிளைண்ட் வந்து தன்னை அப்ரோச் பண்ணா அவர்கிட்ட வழக்கு நடத்துவது என்பது ஒரு தொழில் தர்மம். அந்த அடிப்படையில பாஜக வழக்கறிஞர்கள் அது கூட எனக்கு சரியா தெரியல, போயிருந்தால் அவ்வாறு போயிருப்பார்கள். ஒன்று. மற்றொன்று, ப. சிதம்பரத்துடைய பையன் கார்த்திக் சிதம்பரம், இளம் தலைவர், அவன் சொல்றாரு இவிபிஏடி மிஷினை பத்தி கேள்வியை கேட்காதீங்க, இது முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான விவாதம் கேள்வி அப்படின்னு அழுத்த நிறுத்தமா பல சந்தர்ப்பங்கள்ல அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பாருங்களேன் சார், அதெல்லாம் வந்து என்னன்னா சார், அதெல்லாம் வந்து இவிஎம் இயந்திரங்கள் குறித்து சொன்னதெல்லாம் நீங்க வந்து இப்போது இதை நீங்க பல முறை சொல்லிவிட்டீர்கள். ஆனா இன்று முதலமைச்சருடைய நேற்றைய பயணத்திற்கு பிறகு நீங்கள் சொல்வது என்ன என்றால், நீங்கள் பீகாரிகளை இழிவாக பேசிவிட்டு அங்கு சென்று எப்படி உங்களால் இப்படி பேச முடிகிறது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாத்தையும் நாங்க ஒண்ணு சொல்றோம் சார். இங்க பாருங்க, 2 மாநிலங்களுக்கு இடையில கொடூரமான பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்த ஒரு நபரை நீங்க அவர் பேர்ல தமிழ்நாடு அரசாங்கம் NSA போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க அந்த போட்டோவை போட்டுட்டு தான் இருக்கிறோம். உங்க கட்சியில சேர்ந்த தேதி மட்டும் தான் மென்ஷன் பண்ணல. நீங்க இந்த மணிஷ் காஷ்யப்பை நீங்கள் உங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டதற்கு என்ன காரணம்? அவனுக்கு பெரிய அளவிலான ஆதரவாளர்கள் பீகார்ல இருக்கிறாங்க. அவனை சேர்த்துக்கிட்டா அவன் நமக்காக கேம்பெயின் பண்ணுவான், நமக்கு ஓட்டு வந்து அங்க அதிகரிக்கும். இதுதானே காரணம். சார் இப்ப நான் சொல்லிடுறேன் சார். அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணனை பத்தி பேசினாங்க. லோக் நாயக் அப்படின்னு புகழப்பட்டவர். இந்தியாவுல 2வது சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். இந்திரா காந்தி அவர்களால் இந்திய அரசியலமைப்பு சாசனம் குப்பை தொட்டியில வீசப்பட்ட பொழுது அதை காப்பாற்றுவதற்காக மக்கள் தளபதியாக, மக்கள் தலைவராக உயர்ந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றியவர். அப்படிப்பட்ட நம்முடைய லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணனை முழுக்க எதிர்த்து விசாரணையிலே கைது செய்தது காங்கிரஸ் கட்சி. அப்ப காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களை சரி சார், அதனால காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடியும் சேர்ந்ததே வரலாற்று பிழைங்க. அதனால முதல் விஷயம் வந்து காங்கிரஸ் கட்சியும் உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் உங்களை சிரமப்படுத்துற மாதிரி கேள்வி எதுவும் நான் கேட்டல இல்ல இல்லைங்க. ஒண்ணு இல்ல, தகவல் தொடர்பு தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதாவது உங்களோட நான் பேசும்போது என்னுடைய தொடர்பு வந்துட்டு பேசலாம் சார். ஒரு நிமிஷம் சார். ஓகே, இப்ப நான் பேசுறேன். ஹலோ சார், ஜெயபிரகாஷ் நாராயணன் வெறும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மட்டுமே அவர் வந்து தன்னுடைய புரட்சியை தொடங்கல சார். அவர் வந்து இழிநிலையில் மக்கள் இருந்தாங்க, ஜாதி ரீதியாக எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் தானே அவர் வந்து போராடினாரு. அதுதானே இந்த நாடு முழுவதும் பெரியார் இங்க என்ன செஞ்சாரோ அதே தானே சார் அவரு அங்க செஞ்சாரு. இல்லங்க, காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக சுதந்திர இந்தியாவில் உருவான ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்த இயக்கம் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய இயக்கங்க. அந்த இயக்கம் வந்து முற்றுமுழுதா காங்கிரஸ் எதிராக இருந்ததுங்க. அந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயணனை சிறையில் நடத்த கட்சி, அவரை வந்துட்டு கொடுமைப்படுத்திய கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு ஜெயபிரகாஷ் நாராயணனை சொந்தம் கொண்டாடுவதற்கான என்ன அடிப்படை தகுதி இருக்குன்னு கேட்கிறேன் சார். சார் என்னன்னா, நீங்க சிஎம் ஸ்பீச் நீங்க சரியா ஒருவேளை கவனிக்கலையோன்ட்டு சார் சார் பீகாரில் அதை தொடங்கினார்னு தான் சொல்றாரு சார். இங்கு தொடங்கியதுன்னு சொல்றாரு சார். இங்க மக்களை திரட்டினார்னு சொல்றாரு. அவ்வளவுதானே. அது காங்கிரஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முதலமைச்சருடைய பேச்சில் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார், அவ்வளவேதான். ஆமா ஆமா, அது ஒண்ணு. அடுத்து அந்த ஜெயபிரகாஷ் நாராயணுடைய ஜூனியர் தலைவர்கள்ல ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் அவரை சொல்றாங்க. லாலு பிரசாத் யாதவ் ஏற்கனவே நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அங்க வந்து பூத் கேட்சிங்க இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக செய்து கொடுத்தவர். பிஸ்டல் இல்ல, பெரிய பெரிய துப்பாக்கியில போய் வாக்குச்சாவல நின்றுகிட்டு அத்தனை ஓட்டையும் குத்தி போடக்கூடிய மிக மோசமான ஓட்சூரி பண்ணியவர், ஓட்சூரிக்கு உதாரணமாக இருந்தவர், பின்னாட்களில் மாட்டுத்தீவன ஊழல் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் மாட்டுத்தீவன ஊழல்ல மாட்டினாரு. அவரு பிஜேபியில சேர்ந்தோன்னா அவரை தப்பிக்க விட்டீங்க.
லல்லு பிரசாத் யாதவ் மட்டும் மாட்டல, ஜெகநாத் மிஸ்ராவும் மாட்டினார். அதையும் சேர்த்து சொல்லுங்க. அவர் பிஜேபி சேர்ந்தாரு, அவர் தப்பிக்க விட்டீங்க. சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் நீங்க பேச விட மாட்டேன். நான் எனக்கு ஏற்கனவே ஒளி பிரச்சனை இருக்கு, அதை தாண்டி நான் சிரமப்பட்டு வந்திருக்கேன். நீங்க வம்புக்கு வர்றீங்க. அதனால அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ஜூனியர் என்று சொல்வதற்கான அருகதையை இழந்தவர் தான் லல்லு பிரசாத் யாதவ், அவருடைய ப்ராடக்ட் தேஜஸ்வி யாதவ். என்னமா உங்கள்ட்ட வந்து சர்டிபிகேட் வாங்கிக்க சொல்றாங்க? இல்ல சார், அவர்ட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிக்க சொல்றாங்க சார். கொஞ்சம் இவங்க சர்டிபிகேட் விக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்தவனா, ஜெயபிரகாஷ் நாராயண சீடனா, எல்லாத்துக்கும் சர்டிபிகேட். சார் உங்க நேரம் வரும்போது பேசுங்க சார். ஏன் சார் இந்த சர்டிபிகேட் நீங்க தான இஷ்யூ பண்றீங்க? என்னங்க பேசுறீங்க? அவர் கேட்ட கேள்வி என்னங்க, நீங்க என்னங்க பேசுறீங்க? பேசுறாரு. ராஜ்யசபா சர்டிபிகேட் அனுமதிச்சீங்க. ரெண்டு மாநிலத்துக்கு இடையில வன்முறையை தூண்டின ஒருத்தரை ஒரு கட்சியில ஒரு அகில இந்திய தலைவருக்கு முன்னாடி சேர்க்கிறீங்க. அதுக்கு பொருள் என்ன? நீங்க வன்முறையாளர்கள் என்பதுதான் பொருள். இந்த நாட்டில் மதத்தீவிரவாதத்தையும் வன்முறையை தூண்டுகிற ஒரு கட்சி பாஜக என்பதுதான் பொருள். அதை நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க மட்டும்தான் தமிழா சொல்லுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க பேசுங்க. உங்களை பேச விட சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சார் கொஞ்சம் அமைதியா சார். ஒரே சார் ஒரு நிமிஷம் சார். ஒரே சார் அந்த போட்டோ போடுங்கப்பா சார். இங்க பாருங்க சார், புரட்சி கவிதாசன் சார், நான் திரும்பவும் இந்த கேள்வி அந்த போட்டோ போடுங்கன்னு சொல்றேன்பா. தமிழ்ல தானே சொல்றேன் உங்ககிட்ட சார். சார் நான் உங்ககிட்ட நான் திரும்பவும் கேட்கிறேன் சார். சொல்லுங்க சார். சார் நாங்க வந்து உங்க பார்ட்டியில அந்த மனிஷ் காஷ்யப் உங்களுடைய அகில இந்திய தலைவர் முன்னால சேர்ந்த போட்டோவை நாங்க போட்டுட்டு தான் இருக்கிறோம் டிவியில. இப்போ நீங்க ரெண்டு மாநில சார் ஒரே ஒரு நிமிஷம் என்ன கொஞ்சம் பேச அனுமதிங்களா சார். ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில வன்முறையை தூண்டிய ஒருத்தர் சார், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆய்வு செய்து விட்டு செல்வதற்கு காரணமான ஒரே நபர் சார். அதிமுக சார், அதிமுக வந்து 10 மந்திரி திமுக போயிருக்காங்க சார். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ரகுமணி உள்ளிட்ட முத்துச்சாமி உள்ளிட்ட அதாவது அதிமுக உடைய ஃபவுண்டர் சார் அவங்க எல்லாம் போயிருக்காங்க சார். கட்சி மாறி போவதற்கும் நீங்க கலவரம் செய்ய நினைத்தவனை கட்சியில சேர்ப்பதற்கு வித்தியாசம் இருக்கு சார். சார் நீங்க மாலை போட்டு நீங்க வரவேற்றிருக்கீங்க சார். உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்ல சார், நீங்க தப்பாவே சார். இல்ல கவிதாசன் சார், நீங்க வழக்கறிஞர், நீங்க தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது சார்? இங்க பாருங்களேன் சார், நீங்க கட்சி மாறி செல்வதற்கும் ரெண்டு மாநிலத்திற்கு இடையில் கலவரம் ஏற்படுத்திய நபரை நீங்க கட்சியில ஆற தழுவி வரவேற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு சார். நீங்க இரண்டாவது காரியத்தை உங்க கட்சி துணிஞ்சு செய்திருக்கிறது பீகாரில். பயங்கரவாதிகளை குண்டுபிடிப்பு, கோவை குண்டுபிடிப்பு பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய சொன்னது வந்து தவறு இல்லையா சார்? தங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுவித்தது. 91 காவலர்களை வந்து காயப்படுத்தி பெண் காவலர்களுக்கு வன்முறை கொடுத்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. சார் நீங்க கொஞ்சம் கூட வெட்கப்பட மாட்டீங்களா? நீங்களா சார் உங்களுக்கு வெட்கமே வராதா சார்? அவரை கொஞ்சம் மக்களை தூய்ச்சிங்கள குஜராத்ல அதுக்காக மன்னிப்பு கேட்டீங்க நாட்டு மக்கள்கிட்ட. அவசர நிலையை பத்தி பேசுறீங்க. இந்திரா காந்தி அம்மா அவசர நிலையை கொண்டு வந்திருக்காங்க. நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டா நீங்கள் முஸ்லிம்களை கொன்று குவித்தீர்களே, நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டீர்களா? பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கிறது மிஸ்டர். சொன்னாரே சார், திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி தான் ஈழத்தமிழர்கள் கொலை செய்யறதுக்கு உதவுனது. சட்டம் எப்படி சார் போட்டிருக்கீங்க? வீட்டுல எப்படி சார் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ரோஷன் தன்மானம் எப்படி சார் இருக்கு? நான் கேட்பேன்ல. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே.